இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழகு ஆபத்தா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அழகு ஆண்டவரால் படைக்கப்பட்டது. அழகு என்பது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த அழகை நாம் ஆபத்தாக நினைக்கின்ற பொழுதெல்லாம் அது வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் அழகு என்பது கடவுளால் வர்ணிக்கப்பட்டது. அழகு என்பது கடவுளுடைய ஓவியமாக இந்த உலகத்தில் அது வரையப்பட்ட ஒரு உன்னத ஒரு வரைபடமாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகில் வாழ்கின்றோம் என்றால் கடவுளுடைய அந்த உடனிருப்பும் பாதுகாப்பும் நம்மில் ஒவ்வொரு நாளும் இருப்பதை உணரக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைய வாசங்கள் சரி, இன்றைய நற்செய்தி வாசங்கள் நமக்கு கூறுவது கடவுளுடைய அந்த உடனிருப்பு, கடவுளுடைய அந்த ஆற்றல் வல்லமை எந்த நிலையிலும் நமக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கின்றது. நம்மை எதிர்க்கின்ற தடைகளும் சரி, நம்மை சூழ்ச்சி செய்கின்ற எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அல்லது நமக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்களும் சரி, அதை அனைத்தையும் தூக்கி எறிவதற்கும் அதனை நாம் உடைத்து எறிவதற்கும் கடவுளுடைய உடனிருப்பு நம்மில் இருக்கின்ற பொழுது எதுவும் நம்மை அண்டாது, எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. தாவீதினுடைய அந்த கையிலே இருந்த அந்த கணுவை கொண்டு அவர் அந்த பெலிஸ்தியரை வெற்றி கொள்கின்றார். வெற்றி கொள்வதன் வழியாக கடவுளுடைய அந்த மாபெரும் அந்த கரம் மாபெரும் அவருடைய அந்த வெற்றி தருகின்ற அந்த ஆற்றல் அவரோடு இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். பெலிஸ்தியரை வீழ்த்துகின்றார். இவர் வெற்றி பெறுவதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதேபோல் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், கை சூம்பியவரை அழைத்து வருகிறார்கள். இயேசு அந்த இடத்தில் அவருக்கு குணப்படுத்துவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் என்றால், அவரோடு இருந்த அந்த பரிசேயர்களும் சரி, மறைநூல் அறிஞர்களும் மற்றும் அவர்கள் எல்லாம் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டி சூழ்ச்சி செய்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர்கள் மத்தியிலே இந்த கேள்விகளை எழுப்புகின்றார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா, தீமை செய்வதா, உயிரை காப்பதா, அழிப்பதா, எதுதான் முறை என்று கேட்டு அவர்களுக்கு இந்த கேள்வியின் வழியாக அந்த கை சூம்பியவருக்கு வாழ்வு தருவதற்கு முயற்சி செய்கின்றார். அதே போல் இந்த சமுதாயத்தின் மத்தியில் அந்த நலம் அடைந்தவர்களுக்கு நலம் தருவதற்கு பல்வேறு நிலைகள் தடைகள் வந்தாலும் இயேசு அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் ஏற்படுத்தினார். ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் நலம் பெற வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கும் இருந்தது, கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இருந்ததை அவர் உணர்ந்தார். அந்த கை சூம்பியவரை பார்த்து உன் கை நீட்டுக என்று சொல்லி அவர் கை நீட்டுகின்றார். நம்பிக்கையோடு அவர் கை குணமடைந்து அவர் வீடு திரும்புகின்றார். அதாவது வாழ்க்கையினுடைய அடிப்படை யதார்த்தமான சூழ்நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் எதை விரும்புகின்றானோ, நான் நலம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விரும்புகின்றதை கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு வைக்கின்ற பொழுது அவர் நம்மை குணப்படுத்துவார். எந்த தடைகளும் இருந்தாலும் நம்மை மீட்கின்ற ஒரு உன்னத இறைவனாக இருக்கிறார் என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய தாயாம் திரு அவை புனித ஆக்னஸினுடைய நினைவை கொண்டாடுகின்றது. இவருடைய அந்த இளமை பருவம் முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலை. ஆக்னஸ் என்றால் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்பது கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு நிலை. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆக்னஸ் என்ற அந்த இளம் பருவம், அவருடைய கற்பும் அவருடைய வாழ்வும் அவருடைய இளமை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் இளம் குருமடம் இருக்கின்றது. அதனுடைய பாதுகாவலியாக புனித ஆக்னஸ் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய அனைத்து அருட்தந்தையர்கள் இன்று நம்முடைய புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் இங்கு குருக்கள் பணி செய்கிறார் என்றால் அவருடைய அந்த பயிற்சி பாசறை நம்முடைய கடலூரில் உள்ள புனித ஆக்னஸ் இளம் குருமடத்தில் இவருடைய பெயரை கொண்டுதான்
நமக்கு பாதுகாவலியாக, எங்களுக்கு பாதுகாவலியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இவருடைய அர்ப்பண வாழ்வு 13 வயதிலே அவர் கடவுளுக்காக வாழ்கின்றார். தன்னுடைய வாழ்வு முழுவதும் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் அவர் மிகவும் அழகு நிறைந்த நிலையில் இருந்தார். இந்த அழகு என்பது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்ததால் அந்த அழகை பிறர் எப்படியாவது அழிக்க வேண்டும், பிறர் அவரை எப்படியாவது அவரை ஒழிக்க வேண்டும் நிலையில் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையும் கடவுளுக்கு நான் அர்ப்பணமானவள், கடவுளே இயேசுவே என்னுடைய மணவாளன், இயேசுவே எனக்கு உரியவன், இயேசுவே எனக்கு செல்வம், இயேசுவே எனக்குரிய ஒரு நிலையாக இருக்கின்றார் என்ற அந்த அர்ப்பண உணர்வோடு புனித ஆக்னஸ் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றார். பல்வேறு தடைகள், அந்த அவருக்கு எதிராக வருகின்ற தடைகளையும் தாண்டி அவருடைய தலை வெட்டப்படுகின்றது. அவர் வெட்டப்பட்ட பிறகும் அவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக இந்த திரு அவைக்கும் நமக்கும் ஒரு புனிதையாக, மறைசாட்சியாக, சாட்சிக்குரிய வாழ்வாக புனித ஆக்னஸ் திகழ்கின்றார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் இந்த இளமை பருவத்தில் இந்த கற்பை காப்பாற்றுகின்ற நிலையில், அழகு சார்ந்த நிலையில் மனிதர்களும் சரி, அழகு சார்ந்த நிலையில் கவர்ச்சியான நிலையில் விழுந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த கவர்ச்சியின் மத்தியிலும் கற்பை காப்பாற்றுகின்ற ஒவ்வொரு தன்மானம் தன்னுடைய ஒவ்வொருவருடையும் இருக்க வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய நமக்கு இந்த புனிதை வழியாக நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. ஏனென்றால் அழகு ஆபத்து அல்ல, அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உன்னத ஒரு கொடை என்பதை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையோடு தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.